கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இணையதளம் வாயிலாக இந்த ஆராய் நிமித்தமாய் உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை தந்தான மாகாண தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து இந்த ஆராதனை நாம் ஆரம்பிப்போமாக. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான எங்கள் அன்பும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு கோடானோ கொடி ஸ்தோத்திரம் அப்பா. என் தேவனீர் பெரியவர் ஐயா. இந்த ஆன்லைன் வழியாக ஆண்டவரே இந்த ஆராதனை நடத்தும்படியாய் தேவாதி தேவன் செய்த மேலான தயவுக்காய் உமக்கு கோடானோ கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஆராதனையை யார் யார் இவ்விடத்திலிருந்து கவனிக்கிறார்களோ தகப்பனே, தம்முடைய பிள்ளைகளும் இந்த ஆராதனை நிமித்தமாய் ஆசீர்வாதத்தை கண்டு கொள்ள என் தேவன் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே, இணையதள ஆராதனையிலே தொடக்கம் முதல் முடிவரைக்கும் உமது நாமம் மாத்திரமே மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவதாசரே எழுந்து போற்றிடுங்கள், வானல் சேனை மகிழ்ந்திட போற்றிடுங்கள், மோட்ச பிரயாணத்தில் ஆர்ப்பரித்து போற்றிடுங்கள், மெய்யாயுங்கள் உள்ளத்தில் போற்றிடுங்கள், பாவ பாரோ நீக்கிவிட்டா போற்றிடுங்கள், அல்லேலூயா நம்மை மீட்டா போற்றிடுங்கள், கல்வாரியிலே மரித்தா எல்லோரும் ஈடேறிடவே ஆச்சரியமாய் உயிர்த்தெழுந்தா போற்றிடுங்கள், அல்லேலூயா நம்பல் ஹீரோ போற்றிடுங்கள், மீட்பராலே முன் செல்கிறோ போற்றிடுங்கள், போர் செய்வோனிலை நின்று நம்பிக்கையாய் பேயை வென்று உற்சாகத்தோடு முன் சென்று போற்றிடுங்கள். பரலோகத்தின் தேவனை நோக்கி நம்ம தலைகளை தாழ்த்துவோமாக. பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, விசேஷமான இந்த தருணத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே, உமது மகிமையின் பிரசன்னத்தால் எங்களை மூடும் அப்பா. உமது பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் எளியவர்கள் அப்பா, ஒன்றுக்கு உதவாத பைத்தியங்கள் அப்பா, எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்களே, உமக்கு நன்றி அப்பா. விசேஷமாக எங்கள் சபையை எங்கள் மக்களை உமக்கு கரத்திலே தருகிறோம் சுவாமி. அப்பா, எங்களில் அநேக குறைவுகள் உண்டு தகப்பனே. அப்பா, எங்கள் சபை மக்களை கண்ணோக்கப்பா, எளியவர்கள் நாங்கள் தகப்பனே. அப்பா, எங்கள் சபையிலே எங்கள் குடும்பங்களிலே அப்பா படிக்கிற பிள்ளைகள் உண்டு அப்பா, திருமணமாகாத பிள்ளைகள் உண்டு, வேலைக்காக காத்திருக்கிறவர்கள் உண்டு, கர்ப்ப ஸ்திரீகள் உண்டு, கர்ப்பத்துக்காக காத்திருக்கிறவர்கள் உண்டு, வியாதியஸ்தர்கள் உண்டு, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் உண்டு தகப்பனே. எல்லா குறைகளையும் நிறைவாக்குகிற தகப்பன், நீங்கள் வந்து எங்களிலே அசைவாட வேண்டும் என்று கஞ்சுகிறோம் சுவாமி. நீர் ஒருவர் மாத்திரமே எங்கள் அப்பா, எங்கள் உயிர், எங்கள் ஜீவன், எங்களுடைய அப்பா, எங்களுடைய நல்ல ஆலோசனை கர்த்தாவே. உம்மை தவிர எங்களுக்கு யாருமே கிடையாது சுவாமி. ஆபத்தில் எங்களோடு இருந்தீரே, நன்றி சுவாமி. நாங்கள் அவமானப்பட்டு தலை குனிந்த போது எங்களை தேற்றி நீரே, நன்றி சுவாமி. அப்பா, உமக்கே கொடான கொண்டு நன்றி சுவாமி. நேற்று காப்பாற்றினவரே, இன்றும் காப்பாற்றுவரே, என்றும் எங்களோடு இருப்பவரே, உமக்கு சகல துதிக்கான மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஏழை
இந்த இரட்டனை சேனை சபையை ஆசீர்வதிங்கப்பா. தலைமை ஸ்தானம் முதல் கடைக்கோடியில் இருக்கிற இந்த சபை வரை எங்களை அப்பா நினைத்தருளுங்க அப்பா. உமது பிள்ளைகள் நாங்கள் அப்பா. உமது வருகையிலே உமோடு நாங்கள் சேர்ந்து வர கிருபை செய்யுங்க அப்பா. கொடான கொடி நன்றி துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மாறாத நேசர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. மீட்பர் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாம் யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை பயபக்தியோடு சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படப்படுத்தாமல் தீமையை நின்று ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகம பகுதி யூதா 1-5 வசனங்கள் முடிய. ஏசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் ஏசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறதென்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசித்தவர்களை அளித்தார். தேவன் தாமே வாசித்த இத்திருவசனங்களால் நாம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் இந்த இணையதளம் வாயிலாக உங்கள் முன் என்னை சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்விலே நடந்த ஒரு சிறிய சாட்சியை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன். கடந்த 2021 வருடம் செப்டம்பர் மாதத்திலே எனக்கு திருமணமானது. திருமணமாகி குடும்ப வாழ்விலே இணைந்து குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கும்போது குழந்தை பாக்கியம் என்பது கொஞ்சம் தள்ளி போய்கொண்டே இருந்தது. 2021 வருடம் முடிந்து 2022 வருடமும் நடந்து கொண்டிருந்தது. அநேகர் குடும்பத்தினர் மற்றும் வெளியில் உள்ள மக்கள் அனைவரும் கேட்க ஆரம்பித்தார்கள், குழந்தை பாக்கியம் இல்லையா, ஏதாவது மருத்துவமனைக்கு சென்று டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாதா என்று கேட்க ஆரம்பித்தார்கள். நாங்கள் கர்த்தர் மேல் வைத்திருந்த ஒரே நம்பிக்கையின் மூலமாய் ஜெபத்தோடு கூட தரித்திருந்தோம். எங்களுக்காக அநேகர் ஜெபித்ததுண்டு. சபையார் மற்றும் அநேகர் எங்களுக்காக ஜெபித்தார்கள். கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டார். கடந்த 2023 வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க தேவன் கிருபை கூர்ந்தார். அதற்காக தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த சாட்சியின் மூலமாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் ஏதாவது விண்ணப்பங்களோடு தேவனிடத்திலே காத்து கொண்டிருந்தால் கர்த்தர் நிச்சயம் அதை உங்களுக்கு தருவார். அதற்கு நானும் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். கர்த்தர் இந்த சாட்சியின் மூலம் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே,
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இணையதள வாயிலான இந்த ஆறானிலே நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாய் தெரிந்து கொண்டதான வேத பகுதி, இங்கே வாசிக்க கேட்டதான வேத வார்த்தை, யூதாவின் பொதுவான இந்த நிருபம், அவருடைய 3வது வேத வார்த்தை இவ்வனமை சொல்லுகிறது: பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் காணப்பட்டது என்று சொல்லி வேத வார்த்தை குறிப்பிடுகிறது. யூதா இயேசு கிறிஸ்துடைய சகோதரன் என்று சொல்லி வேத அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய ஒன்றுவிட்ட சகோதரன் என்று சொல்லி வேத அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். எப்படி ஆயினும் இயேசு கிறிஸ்துடைய சகோதரனாகிய யூதா என்கிறதான இந்த நபர் இவ்வண்ணமாய் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார்: ஒப்பு கொடுக்கப்பட்டதான விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று சொல்லி, விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும் என்று சொல்லி இங்கே யூதா குறிப்பிடுகிறார். இன்று நாம் அநேக காரியங்களுக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். பல காரியங்களுக்காக மனிதன் போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் வேத வார்த்தை குறிப்பிடுகிறது, ஒரு கிறிஸ்தவன் விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும், விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று மாத்திரம் சொல்லவில்லை. எப்படி போராட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் என்றால், தைரியமாய் போராட வேண்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசம் ஃபெய்த், இந்த விசுவாசத்திற்கு எபிரேய வார்த்தையிலே அதை எமுனா என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. அதை உச்சரிப்பிலே ஏமுனா என்று சொல்லி, எமுனா என்று சொல்லி அந்த எபிரேய வார்த்தை உச்சரிப்பு காணப்படுகிறது. இந்த எமுனா என்பதற்கு விசுவாசம், நம்பிக்கை அல்லது அசைக்க முடியாத பற்றுறுதி என்று சொல்லி அதனுடைய விளக்கம் குறிப்பிடுகிறது. இந்த எமுனா என்ற சொல்லுக்கு அது ஆதரவளித்தல் மற்றும் இன்னொரு அதற்காக குறிப்பிடப்படுகிறது உறுதியாக நின்றல். அதாவது உறுதியான நடவடிக்கை, எந்த காரியத்திற்காக நாம் போராடுகிறோமோ அதற்காக உறுதியாக நின்றல் என்று சொல்லி இந்த விசுவாசம் என்கிற அந்த வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை எமுனா அது உறுதியாக நின்றல் என்று சொல்லி குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு நன்றாக தெரியும், விசுவாசம் என்று சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருவது யாரெல்லாம் நமக்கு ஞாபகத்து வருவாங்க? விசுவாசிகளின் தகப்பன் நமக்கு ஞாபகத்து வருவாங்க. ஆபிரகாம் நமக்கு ஞாபகத்து வருவாங்க. நாம் எபிரேயருடைய புத்தகத்தில் வாசிக்கிறது 11ஆம் அதிகாரம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிராம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே என்று சொல்லி அவர்களுடைய அந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கிறது. இந்த நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், கிருபை உள்ளவராயிருந்து உதவி செய்கிற தேவனுக்கு நிகர் யார்? கிருபை உள்ளவராயிருந்து, நான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய வார்த்தை, கிருபை உள்ளவராயிருந்து உதவி செய்கிற தேவனுக்கு நிகரானவர் யார் என்று சொல்லி ஒரு வார்த்தை நம்மோடு கூட இங்கே பேசக்கூடியதாக காணப்படுகிறது. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வேத வார்த்தை நாம் அனைவருக்கு நன்றாக தெரிந்த வேத வார்த்தை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேத வார்த்தை. இது நமக்கு நன்றாக தெரியும். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று சொல்லி வேத வார்த்தை குறிப்பிடுகிறது. ஆபகுக்குடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வேத வார்த்தையை சொல்கிறது, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நம்முடைய இந்த செய்தியுடைய தலையங்கம் விசுவாசம். ஆபகுக் சொல்லுகிறார், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த வார்த்தை என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இந்த கிறிஸ்தவ உலகத்தை அசைக்கிறதான ஒரு வார்த்தையாய் காணப்பட்டது. புரோட்டஸ்டான்ட் என்கிறதான ஒரு அமைப்பு ஆரம்பிப்பதற்கு மிக முக்கியமான காரணமே இந்த வசனமாய் காணப்படுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி. இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நாம் தேவன் மேலே எவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே,
கிமு 600 ஏறக்குறைய 605 அந்த ஆண்டுகளிலே நேபுகாத் நேச்சர் என்கிறதான ஒரு ராஜா, பாபிலோனுடைய ராஜா, அவன் எருசலேம் மேல் படையெடுத்து அநேகரை அவன் அடிமையாய் பிடித்து கொண்டு சென்றான். அப்படி பாபிலோன் தேசத்திற்கு பிடித்து கொண்டு அநேக ஜனங்களை அழைத்து கொண்டு சென்றான். அவர்கள் அந்த ராஜ குலத்து மாசில்லாத அழகான அறிவில் சிறந்த சில வாலிபர்களை அநேகரை கொண்டு சென்றான். ஆனாலும் கூட அதில் அழகுள்ளதான ராஜ குலத்து மாசில்லாத அறிவில் சிறந்த சில வாலிபர்களை தன் அரண்மனையிலே அவன் தன்னுடைய சேவைக்காக தனக்கு உதவியா இருக்கும்படியாக அவன் வைத்து கொண்டான். அப்படி சில வாலிபர்களை அவன் தன்னுடைய அரண்மனையிலே அவன் வைத்து கொண்டான். இந்த யூதர்கள் ஏறக்குறைய 70 ஆண்டுகள் பாபிலோனிலே அவர்கள் அடிமையாய் காணப்பட்டார்கள். அதிலே முக்கியமான நபர்கள் நமக்கு தெரியும். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த இவர்களுடைய உண்மையான பெயர் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா. இந்த 4 நபர்கள் மிகவும் முக்கியமானவர்களாய் காணப்படுகிறார்கள். இவர்களுடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ஒரு சமயத்தில் இந்த நேபுகாத் நேச்சர் என்ன பண்ணுகிறாரு, ஒரு 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் உள்ளதான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து அதை என்ன பண்ணுகிறார், தன்னுடைய தேசத்திலே அவன் ஒரு அறிக்கை கொடுக்கிறான், ஒரு அறிவிப்பு கொடுக்கிறான். அந்த தன்னுடைய தேசத்தில் உள்ளதான பணியாளர்கள், அதாவது அலுவலக பணியில் இருக்கிறதான அனைவரும் வந்து அந்த சிலையை அந்த குறிப்பிட்ட நாளிலே அவர்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு சுற்றறிக்கை விடுகிறான். என்ன பண்ணுகிறான், மேல கீத வாத்தியங்கள் அந்த சத்தத்தை கேட்கும்போது அனைவரும் கீழே விழுந்து அதை வணங்க வேண்டும். வணங்காதவர்களுக்கு என்ன தண்டனை என்றால் அவர்கள் எரிகிறதான அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த வாலிபர்கள் இஸ்ரவேலிலிருந்து யூதாவிலிருந்து கொண்டு வரப்பட்டதான அந்த வாலிபர்களுக்கு இந்த ராஜா நேபுகாத்நேச்சர் தன்னுடைய அரண்மனையிலே வேலை கொடுக்கிறார். ஒரு அரண்மனையிலே தன்னுடைய தேசத்திலே அவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்றால் புறஜாதி அந்த நபர்கள் அந்த பாபிலோனுடைய பெயர்களை தங்களுக்கு சூட்டிக் கொள்ள வேண்டும். பாபிலோனுடைய பிரஜையை போல மாற வேண்டும், பெயர்கள் மாற்றமடைய வேண்டும். எனவே சாத்ராக்குக்கு அவர் அனனியா என்றும், மேஷாக்குக்கு மிசாயேல் என்றும், ஆபேத்நேகோவுக்கு அசரியா என்றும் அவர் அந்த பெயரை வழங்கினார். இப்படி அவர்கள் பெயர்கள் மாற்றப்பட்டு அவர்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிலை அந்த வழிபாட்டுக்கு நேராக வருவோம். அந்த ராஜா என்ன பண்ணாரு, ஒரு பொற்சிலையை பாபிலோன் மாகாணத்திலே தூரா எனப்பட்டதான அந்த சமபூமியிலே அந்த சிலையை அவர் நிறுத்தினார். நிறுத்தி என்ன பண்ணுகிறாரு, அவர் ஒரு பொற்சிலையை அங்கே அவர் நாட்டுகிறார். எதற்கு இந்த பொற்சிலையை அவர் அந்த இடத்துல நாட்டுகிறார் என்றால், இந்த நேபுகாத்நேச்சருடைய அந்த சாம்ராஜ்யம் அப்பொழுதுதான், இந்த நேபுகாத்நேச்சருடைய சாம்ராஜ்யம் அப்பொழுதுதான் அது வல்லமை பற்றி மேலோங்கி வருகிறது. தான் அடிமைப்படுத்தியிருந்த இந்த நாடுகளை, குறிப்பாக தான் அடிமைப்படுத்தியிருந்த நாடுகள் யூதா, சிரியா, லெவண்ட், அசரியா, இப்படிப்பட்டதான எல்லா அந்த நாட்டில் உள்ளதான அந்த மக்களுக்கும் அவர் தன் மதத்தின் மூலமாய் எல்லாரையும் ஒன்றாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் முயற்சிக்கிறார். தான் அடிமைப்படுத்தியிருந்தான அந்த தேசத்து அந்த பிரதிநிதிகளை எல்லாம், அந்த ஜனங்களை எல்லாம் தன்னுடைய மதத்தின் மூலமாய் ஒன்றிணைக்கும்படியாக அவர், அது மாத்திரமல்ல, மக்களுக்கு தன்னிடத்திலே அந்த பயபக்தி உண்டாகும்படியாக அச்சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டளையிட்டார் என்று சொல்லி வேத அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர் வேத வார்த்தையை சொல்கிறது, அவர் பொற்சிலையை அவர் உண்டு பண்ணினார். ஏன் ஒரு வெண்கல சிலையோ, மண்ணிலையோ, வெள்ளியிலையோ
வேற ஏதாவது ஒன்றில் சிலை செஞ்சிருக்கலாமே. ஏன் பொற்சிலையை அவர் அவர் உருவாக்கினார் என்றால், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு நன்றாக தெரியும் இதற்கு முன்பு என்ன நடைபெற்றது என்றால், இதே நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனத்தை கண்டார். சொப்பனம் மறந்து போய் விட்டது. அந்த சொப்பனத்திற்கு விளக்கம் சொன்னது யார் என்றால் தானியேல். தானியேல் போய் ராஜாவை பார்த்து சொல்லுகிறாரு, ராஜாவே, நீர் கண்டதான அந்த சிலையினுடைய தலை பொன்னால் செய்யப்பட்டது என்று சொல்லி அந்த சிலைக்குடைய விளக்கத்தை தானியேல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இப்போ அதை மனதில் வைத்துக் கொண்டதான இந்த நேபுகாத்நேச்சர் இப்பொழுது தன்னுடைய ராஜ்யத்தினுடைய அந்த புகழ் எல்லாருக்கும் அறிய வேண்டும் என்பதற்காக அவன் பொற்சிலையை அவன் உண்டு பண்ணினான். ஹல்லேலூயா. அவன் பொற்சிலையை அதை தன்னுடைய பெருமையை உலகமெங்கும் பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த காரணத்திற்காக தான் அவன் பொற்சிலையை அவன் வைத்தான் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இப்போ அடுத்ததாக வணக்கத்திற்கு வருகிறோம். அதை வணங்க வேண்டும் என்று சொல்லி அவன் அறிவுறுத்துகிறான். ரோமருடைய புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வேத வார்த்தையை சொல்கிறது, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ரோமருடைய புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வேத வார்த்தை அது நமக்கு வலியுறுத்துகிறது. ஆனால் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரைக்கும் நான் வாசிக்கிறத வேளையிலே வேத வார்த்தை சொல்லுகிறது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று சொல்லி வேத வார்த்தை குறிப்பிடுது. எனவே தான் ராஜாவுடைய கட்டளையை காட்டிலும் தேவனுடைய கட்டளை பெரியது, உன்னதமானது என்று சொல்லி இந்த யூத வாலிபர்கள் என்ன பண்ணவில்லை, அவங்க அந்த சிலையை வணங்கவில்லை. இந்த நேபுகாத்நேச்சருடைய பயமுறுத்தலுக்கு பயந்து இந்த 3 வாலிபர்களும் தங்கள் தனிப்பட்டதான தீர்மானத்தை அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. அவர்கள் கொண்டதான கொள்கையிலே நம்பிக்கையிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அவர்கள் மாறாக தைரியமாய் சாட்சி கொடுக்கிறார்கள். தங்களுக்கு அடைக்கலமான தேவன் அவர்கள் மேல் தேவன் மேல் அவர்களுக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் உறுதியாயிருந்தது. மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் இந்த சிலையை வணங்குவதை காட்டிலும் தங்களுடைய ஜீவன் போவதை காட்டிலும் அவர்கள் தேவன் மேலே உறுதியாயிருந்தார்கள். இந்த உறுதி அவர்களுக்கு எப்படி வந்தது? இதற்கு முன்பதாக நாம் பார்க்கிற வேளையிலே ஒரு சோதனை இந்த நேபுகாத்நேச்சர் வைக்கிறார். என்ன சோதனை என்றால், இந்த பாலிபர்கள் அடிமையை பிடித்து கொண்டு வந்தான வேளையில இந்த பாலிபர்களை செலக்ட் பண்ணி இவர்களுக்கு முதலாவது வைக்கப்படுகிற சோதனை என்னவென்றால் உணவு சோதனை. எந்த உணவு சோதனை என்ன? அவர்களுக்கு ராஜாவுடைய போஜனங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த அடிமையை பிடித்து வரப்பட்டதான பல தேசத்து அந்த ஜனங்களுக்கு, அந்த செலக்ட் பண்ணப்பட்டவர்களுக்கு. ஆனால் இந்த பாலிபர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு அந்த ராஜ போஜனம் வேண்டாம், ராஜர போஜனம் வேண்டாம், எங்களுக்கு கீரையும் எங்களுக்கு பருப்பும் எங்களுக்கு தண்ணீர் மாத்திரம் போதும், நாங்க அதுல எங்களுடைய சரீரம் புஷ்டியாக இருக்கும், எங்களுடைய முகம் களையாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் அன்னைக்கே அந்த சோதனையிலே தேவன் பட்சமாய் நின்றார்கள். தேவன் மற்ற பாலிபர்களுடைய முகத்தை காட்டிலும் இவருடைய முகம் களை உள்ளதாய் தேவன் மாற்றினார். அப்பொழுதே அவர்களுக்கு தெரியும் தேவன் தங்களுக்கு உதவியா இருக்கிறார் என்று சொல்லி. எனவே தான் அந்த தைரியத்திலே தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினால தான் இந்த பாலிபர்கள் அந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி உறுதியாயிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை தேவன் தங்களை விடுவிக்காமல் போனாலும், ஹல்லேலூயா, இப்ப அவங்களுடைய நம்பிக்கை என்ன? ஒருவேளை தேவன் எங்களை அவர் விடுவிப்பார். அப்படி விடுவிக்காமல் போனாலும், நாங்கள் இந்த உலகத்திலே மரித்து போனாலும் அவர்களுக்குடைய விசுவாசம், நாங்கள் தேவனுடைய மடியிலே இருப்போம், தேவனுடைய ராஜ்யத்திலே இருப்போம் என்கிறதான ஒரு விசுவாசம் இந்த பாலிபர்களுக்கு காணப்பட்டது. இதை பார்க்கிறதான, இதை கேட்கிறதான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் தேவன் மேலே எப்படி இருக்கிறது? நம்முடைய விசுவாசம், கிறிஸ்துவாகிய நம்முடைய விசுவாசம் தேவன் மேல் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. அவர்கள் தேவன் மேல் விசுவாசமா இருந்தார்கள். இப்பொழுது சூளைக்கு வருவோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வார்த்தையை சொல்கிறது, அப்பொழுது நேபுகாத்நேச்சர் கடும் கோபம் உண்டாகி சூளையை 7 மடங்கு சூடாக்கும்படி அவர் கட்டளையிட்டார்.
இப்போ இது நிமித்தமாக தீ புலம்பு சூளைக்கு மேலே வருகிறது. திருவிவிலியம் இவனமை குறிப்பிடுகிறது. இதனால் தீ பிளம்பு சூளைக்கு மேலே ஏறக்குறைய 49 முழம் அது எழும்பிற்று. 49 முழம் அந்த தீ ஜுவாலை அது மேலே எழும்புறது. அதனாலதான் என்ன நடக்கிறது, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நோகோவை தூக்கிட்டு போனாங்களே அந்த தேசத்து பயில்வான்கள், அந்த தேக புஷ்டி உள்ளவர்கள், இவர்களை அந்த தீ சுவாலை இவர்களை கருக்கி விட்டது, இவர்களை சுட்டெரித்து விட்டது. இவர்களை தூக்கி கொண்டு போனதான அந்த அந்த புஷ்டி தேக புஷ்டி உள்ளவர்களை அந்த தீ கருக்கி விட்டது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத் நோகோவை அந்த தீ ஜுவாலை ஒன்றுமே பண்ணவில்லை. ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இதற்கு ஒப்புமையாய் பார்க்கிறதான வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயுடைய தலைமையிலே அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த செங்கடல் அருகாமையில வந்தான வேளையிலே பின்னால பார்வோனுடைய சேனை, முன்னால செங்கடல். இப்பொழுது நடந்த சம்பவம் என்ன, தேவன் என்ன பண்ணார், மோசேயிடத்திலே அந்த கோலை நீட்டும்படியே செங்கடலுக்கு நேராக நீட்டும்படியே சொன்னாரு. அவன் நீட்டுனா வேத வார்த்தையை சொல்லுகிறது, ரா முழுவதும் தேவன் அந்த கடலுக்கு மேலே அசைவாடினார். அசைவாடி அவர் கீழ்காற்றை வரப்பண்ணி தேவன் அந்த அந்த செங்கடலுக்கு மேலே அசைவாடி அந்த ஜலத்தை ரெண்டாக பிரித்து ஜனங்கள் பிரிந்து அவங்க அதன் மேலே நடந்து போகும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். அதே தேவன் தான் இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகள் அக்கினி ஜுவாலையிலே போடப்படுகிறதான வேளையிலே தேவன் அக்கினி ஜுவாலையை வெளியே வர பண்ணி உள்ளாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அவனமாய் பாதுகாப்பாக குளிர்ந்த காற்றை அனுப்பி அவர்களுக்கு பாதுகாப்பாக அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு காணப்பட்டார். இதை கேட்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலையும் சாத்தான் பல வழிகளிலே நமக்கு சோதனைகளை கொண்டு வருவான். பல வழிகளிலே நமக்கு தீராத வியாதிகள் மூலமாய், பண பிரச்சனைகள் மூலமாய், குடும்பங்களிலே மரணத்தின் மூலமாய், குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை மூலமாய், பிள்ளைகளுக்கு இடையில பிரச்சனைகள் மூலமாய், பல வழிகளிலே பல மனிதர்களை கொண்டு நமக்கு அவன் சோதனைகளை கொண்டு வருவான். வந்து சொல்லுவாங்க, நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாய் சாத்தான் மனிதர்களை அனுப்புவான். அவங்க வந்து சொல்லுவாங்க, எக்கா நீ வர வேண்டாம், அண்ணா நீ வர வேண்டாம், நீ பணத்தை மட்டும் தந்தா போதும், நான் மற்ற காரியங்களை பார்த்துக்கிடுதேன், நான் அந்த காரியங்களுக்கு அந்த தெய்வங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்கிறேன் என்று சொல்லி சாத்தான் மனிதர்களை அனுப்பி நம்முடைய விசுவாசத்தை அவன் சோதிக்கக்கூடியவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் நம்முடைய விசுவாசத்திலே உறுதியாய் காணப்பட வேண்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வார்த்தையை சொல்லுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வேத ஒரு முறை கூட உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை. இந்த யூத வாலிபர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். தம்மை விசுவாசித்த பிள்ளைகள் எப்படி கெட்டு போவார்கள்? தேவன், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தம்முடைய பிள்ளைகளை அந்த மரணத்திலிருந்து, அந்த எரிகிற அக்கினி சூழலிலிருந்து தேவன் அவர்களை பாதுகாத்தார். நம்மையும் அவர் பாதுகாத்துக்க அவர் வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். என்னுடைய நினைவுக்கு அது வருகிறது. ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஏன் இந்த வாலிபர்களுக்கு இந்த சோதனை, ஏன் இவர்களுக்கு இந்த சோதனை வர வேண்டிய காரணம் என்ன? வேதத்தை ஆழமாய் ஆராய்கிறதான வேளையிலே இப்பொழுது இந்த வாலிபர்கள் இருக்கிற இடம் பாபிலோன் தேசம், இந்த மெசபத்தோமியா தேசம், கல்தேயுடைய தேசம் என்கிறதான ஈராக் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதான இந்த தேசம் சிலை வணக்கம் அதிகமாக உள்ளதான தேசம். இந்த தேசத்துல இருந்துதான் தேவன் ஆபிராம் என்கிறதான ஒரு சிலை வணக்கம் செய்து கொண்டிருந்தான ஒரு மனிதனை ஒரு புதிய ஒரு ஜாதியாக தமக்காக தேவன் தெரிந்து கொண்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலை வணக்கங்கள் செய்து கொண்டிருந்தான ஆபிராமை கர்த்தர் இந்த பாபிலோன் தேசத்திலிருந்தான், கல்தேயுடைய தேசத்திலிருந்தான் தேவன் தெரிந்தெடுத்தார். இப்போ அதற்கு பழி வாங்கும்படியாகத்தான் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தான
இந்த பாபிலோன் தேசத்திலிருந்து ஆபிராமை தேவன் பிரித்தெடுத்து இஸ்ரவேல் தேசத்துக்கு கானான் தேசம் என்கிறதான பிற்காலத்தில் இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போனார். கர்த்தர் கொண்டு போனார். இப்ப சாத்தா என்ன பண்ணுகிறான்? அதே இஸ்ரவேல் தேசம் யூதாவில் இருந்து இந்த வாலிபர்களை அவன் மறுபடியும் கொண்டு வந்து சிலை வணக்கத்திற்குள்ளாக அவன் நிர்பந்திக்கக்கூடியவனாக, சிலை வணக்கத்துக்குள்ளாக அவர்களை மறுபடியும் கொண்டு வருவதற்கு அவன் முயற்சி செய்கிறான். சாத்தான் லேசாக விட்டுவிட மாட்டான். சோதனைக்காரனாக சாத்தான் யாரை பிடிக்கிறானோ அவன் லகுவாக விட்டுவிட மாட்டான். மறுபடியும் இந்த பாபிலோன் தேசத்திலே அந்த யூத பால்வர்களை கொண்டு வந்து அவன் சிலை வணக்கத்துக்குள்ளாய் அவர்களை பணிக்கக்கூடியவனாக, சிலை வணக்கம் செய்வதற்கு மறுபடியும் அவர்களை கொண்டு வரக்கூடியவனாய் காணப்படுகிறான். ஆனால் இந்த வாலிபர்கள் என்ன பண்ணாங்க? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாலிபர்கள் அந்த சோதனையிலே அவர்கள் விசுவாசத்தோடு கூட இருந்தார்கள். எனவே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மறுபடியும் அந்த தேசத்திலே யார் இவர்களுக்கு எதிராக இருந்தார்களோ அவர்களை மறுபடியும் இவர்களுக்கு யார் எதிராக இருந்தார்களோ அவர்களை அக்கினி சூளையில் போடப்பட்டு, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இவர்களை தேவன் என்ன பண்ணாரு? அந்த தேசத்தில் மறுபடியும் இவர்களை, இந்த வாலிபர்களை உயர்த்தினார். இந்த வேளையிலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பானவர்களே, இந்த உலகத்தை விட்டு இறைவனுக்குள்ளாக வந்திருக்கிற நாம் எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய விசுவாசம் இறைவனுக்குள் எப்படி இருக்கிறது? நம்மை இந்த நாளிலே சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் இந்தந்த நிலைகளிலே, இந்தந்த சோதனையிலே விசுவாசத்தை விட்டு நான் விலகி சென்று விட்டேன் தகப்பனே. இந்த பாலிவுடைய விசுவாசத்தை இந்த ஆன்லைன் வழியாக நான் கேட்டிருக்கிறேன் ஆண்டவரே. எனவே என்னுடைய வாழ்விலையும் கூட நான் விசுவாசத்தை விட்டு நான் நீங்கி போய்விட்டேன் ஆண்டவரே. நான் மறுபடியும் விசுவாசத்திலே உறுதிப்பட்டவனாக இந்த பாலிபர்களைப் போல எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி நான் பின்வாங்கி போகாதபடி இந்த பாலிபர்களைப் போல நானும் தைரியமாக, நானும் நிலை உள்ளவனாய், உறுதி உள்ளவனாக இந்த சோதனை காலத்தில் நின்று உமக்கேற்ற பிள்ளையாய் வாழ்ந்து பரலோகத்துடைய பங்கை பெற்றுக் கொள்வதற்கு நீர் எனக்கு உதவி செய்யும் ஐயா என்று சொல்லி என்னை உடைய சமுதிரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீர் எனக்கு உதவி செய்யும் ஐயா என்று சொல்லி உடைய சமுதிரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் நம் அனைவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்பிடுவே என்னாலும் துன்பம் தூய ஆனாலும் எந்த நேசுநாதனை அந்த மட்டும் பற்றுவே. நேரங்கள் பறந்தாலும் நாட்கள் தான் கடந்தாலும் என்னதான் நேரிட்டாலும் இயேசுவையே நம்புவேன். ஏழை எந்த நெஞ்சிலே வாழ்கிறார் சுத்தாவிதா பாதை காட்டி எந்தனை பாதுகாத்து கொள்கிறார். நேரங்கள் பறந்தாலும் நாட்கள் தான் கடந்தாலும் என்னதான் நேரிட்டாலும் இயேசுவையே நம்புவேன். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கிறதான எங்கள் அன்பும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட யூதா தன்னுடைய புஸ்தகத்தில் இவனமாய் சொல்கிறான் தகப்பனே, விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று சொல்லி. ஆம் ஆண்டவரே, இந்த கிறிஸ்துவ வாழ்விலே நாங்கள் விசுவாசத்திற்காக தைரியமாய் போராடுகிறதான அந்த பலத்தை, சுகத்தை ஆண்டவரே நீர் தருகிறதான அந்த பலத்தை இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத் நகோவை போல ஐயா நாங்களும் உறுதி உள்ளவர்களாய் நாங்கள் வாழ உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம்.
தகப்பனே, கிருபை உள்ளவர்களாய் இருந்து நீர் உதவி செய்கிறதான தேவன் உமக்கு நிகரானவர் யார் என்று சொல்லி வேத வார்த்தையை குறிப்பிட்டு தகப்பனே. ஆமாண்டவரே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய பெயர்களுடைய அர்த்தமும் கிருபை உள்ளவராயிருந்து உதவி செய்கிறதான தேவனுக்கு நிகரானவர் யார் என்று சொல்லி ஆண்டவரே அவருடைய பேருடைய அர்த்தம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஆம் ஆண்டவரே, அவருடைய பேருக்கேற்ற அர்த்தத்தின் பிரகாரம் போல ஆண்டவரே அந்த சோதனையிலே அவர்கள் மேல் கிருபையாய் இருந்து அவர்களுக்கு உதவி செய்து ஆண்டவரே உமக்கு நிகரானவர் யார் என்கிறதான நிலையிலே ஐயா ஸ்தோத்திரம் அவர்களை நீர் பாதுகாத்தீரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை போல எங்களுடைய வாழ்வில் கிறிஸ்துவாகிய நாங்களும் எந்த சூழ்நிலையும் உம்மை விட்டு பின்வாங்கி போகாதபடி தகப்பனே, இந்த இளைஞர்களைப் போல நாங்களும் தைரியமாய் ஆண்டவரே உமக்காக நாங்கள் பிரகாசிக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வேளையிலும் சத்திய வேத வார்த்தைகளை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிறதான ஒரு முறை கூட ஆண்டவரே என்னை விசுவாசத்தில் என்னை ஆண்டவரை பலப்படுத்துமையா என்று சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களுடைய ரட்சணை சேனைக்காக ஜெபிக்கிறோம். அகில உலக ரட்சணை சேனைக்காக ஆண்டவரே, ஜெனரல் ஐயாவுக்காக அவருடைய கையின் கீழே பணி செய்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மாகாணத்திற்காக ஒவ்வொரு ஆண்டவரே தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு படைத்தலங்களுக்காகவும் ஒவ்வொரு சபை வீரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். ஒவ்வொரு நபர்களும் விசுவாசத்திலே உமக்குள்ளாய் உறுதியாய் காணப்பட உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட தகப்பனே, இந்த ஐயா ஸ்தோத்திரம் அப்பா இணையதள ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இது நிமித்தமாய் நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதங்களை காண உதவி செய்யுங்க. தேவ கிருபை கொடுக்கட்டும். ஐயா ஸ்தோத்திரம், உமது கிருபை எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் எவ்விடத்திலிருந்து இந்த வார்த்தையை கேட்டு தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ என் தேவன் இப்பொழுதே தம்முடைய பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வித்து தம்முடைய பிள்ளைகளும் விசுவாசத்தில் உறுதிப்பட கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய குற்றங்கள், குறைகள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. தரைமட்டு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நிறைவாய் தங்கியிருப்பாராக. ஆமேன், ஆமேன்.